Hi students, welcome to Matthews in Max season. நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு எழுதுள்ள தேர்வுகளுக்கு ஏற்கனவே நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் 2021 நடந்த ஒரு குரூப் 1 கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி பார்ட் 1ல் ஒரு 10 கணக்கு பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ல் ஒரு 10 கணக்கு பார்க்கலாம். கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். அதன் நீளம் 2x+2 என குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வருவனற்றுள் எது? இது ஒரு டெக்ஸ்ட் புக்கு. டெக்ஸ்ட்னா 8th 9th அதெல்லாம் தெரியல, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி, ரைட்டுங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பரப்பை கொடுத்துருக்காங்க. அந்த பச்சை கலர் இருக்கலாம், இதோட பரப்பு எவ்வளோவா? 2x³ + 16. அப்புறமா நீளம் எவ்வளவா? இதுதான் நீளம் 2x+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்கறது என்னன்னா, அகலம் என்ன? இந்த அகலம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன தெரியணும் நமக்கு? ஃபார்முலா என்ன? ஃபார்முலா செவ்வகத்தின் பரப்புக்கு ஃபார்முலா L × B. L × B = அவன் கொடுத்துருக்கான் 2x³ + 16. இதில் 2 வெளியே எடுத்துட்டோம்னா x³ ப்ளஸ் இந்த 16 8ன்னு ஆகிடும். இதில் நீளம் அவன் கொடுத்துருக்கான் 2 × x+2. என்ன கேட்குறான்? b கேட்குறான். = 2 × இந்த 8 எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2³ a³ + b³ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b × a² - ab ப்ளஸ் b², ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல a வந்து x, b வந்து 2. ஸோ அது பிரகாரம் அதை பண்ணிக்கிறோம். 2x+2 2x+2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா b = x² - 2x + 4. இதுதான் ஆன்சர், சியில் இருக்குது. அடுத்தது, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு இதில் கொடுத்துருக்காங்க சார். இந்த அரைக்கோளத்தின் கன அளவு 29106ன்னு கொடுத்துருக்காங்க. 2 பங்கு கன உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமே ஆனால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னவாக இருக்கும்? இது ஒரு அரைக்கோளம், இதோட வால்யூம் 29106. இதில் 2 பங்கு. அப்போது ஆக்சுவலாக இதை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒரு களிமண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த களிமண் ஃபஸ்ட்டு எவ்வளோ வால்யூம்னா 29106. பட் நான் அப்படி பண்ணலை, எனக்கு 2 பங்காக வர மாதிரி இன்னொரு கோளம் அரைக்கோளம் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முதல்ல அரைக்கோளத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 πr³, ரைட்டா? முழு கோளத்துக்கு 4/3 πr³, அரைக்கோளம் போது 2/3 πr³. இப்போ இதோட ஒரிஜினல் ரோஸ் கலரில் இருக்கிற இதோட கன அளவு கொடுத்துருக்காங்க 29106ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக ஒரு அரைக்கோளம் உருவாக்குறாங்கல்ல, அது என்னவா? இதில் 2 பங்கு, ரைட்டுங்களா? அப்போ இதில் இந்த பக்கம் 2/3, இந்த இடத்துல 2/3 கேன்சல் ஆகிடும். r³ = 29106 இந்த பை இங்கே வரும். பையோட வேல்யூ 22/7. அப்போ கீழே இருக்கிற 7 மேலே போயிடும், மேலே இருக்கிற 2 கீழே வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா, இதெல்லாம் வந்து அடிச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா r³ = 9261 கிடைக்கும். தர்ஃபோர் r வேணும்னா இதுக்கு கியூபிக் ரூட் எடுத்திங்கன்னா 21 சென்டிமீட்டர், ரைட்டுங்களா? சில நேரம் நமக்கு இது வந்து எப்படி போடணும்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் எப்பவுமே ஒரு வட்டம், ஒரு அரைக்கோளம், ஒரு முழுக்கோளம், வாட் எவர் இட் இஸ், சிலிண்டர், கூம்பு எப்படியா இருந்தாலும் இந்த ரேடியஸ் என்பது 7 மடங்காக இருக்கும். அப்போ 7 மடங்கில் எதடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் இருக்குன்னு ஒரு கெஸ்ஸில் அடிச்சுட்டு போங்க, கணக்கு போட தெரியாதவங்க. அந்த சொல்கிறமேன்றதுக்காக ரேடியஸ் என்பது 7 மடங்காக தான் இருக்கும்லாம் ஆணி அடித்த மாதிரி உச்சந்தலையில் வச்சுக்கக்கூடாது, மாறும், ரைட்டுங்களா? எனக்கு போட தெரியலன்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, அடுத்தது 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசல் என்ன? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலா டிஃபரன்ஸ் = P × R/100 த ஹோல் ஸ்கொயர், ரைட்டுங்களா?
நீங்கள் எழுதுறது தெரியலன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பெண்ணோட நிப்பு போயிடுச்சுங்க, அதுதாங்க பிரச்சனை. ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பென்னில் இந்த இடத்துல எழுதுறதுக்கு ஒரு டிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த டிப்பு எழுதி எழுதி தேஞ்சு போச்சு. இப்படி தான் இருக்குது, ரைட்டுங்களா? கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு எல்லாருமே நம்ம பேனாவை இப்படி ஸ்லாண்டாக எழுதுவோம், இப்படி எழுதுவோம். நான் வந்து பேனாவை இப்படி வச்சுக்கிட்டு எழுதுகிறேன். அதில் சில நேரம் சரியாக சாய்ச்சிக்கிட்டோம்னா லெட்டர்ஸ் சரியாக, ஸ்கிரிப்ட் சரியாக தெரியல. ஓகே, இப்போ இந்த இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அசல் கேட்குறாங்க. ஆர் 2% டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 வருஷம் அவனே கொடுத்துட்டான். அப்போ ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். இதை அடிச்சுக்கலாமா? இதை அடிச்சுக்கலாம், அடிக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். 2 ஸ்கொயர் 4, 100 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடும், 4 0. இந்த 4 இந்த 4 அடிச்சிடும். அப்போ இந்த இது இங்கே போயிடும். இப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 10,000. சி இஸ் த ஆன்சர். இப்போ ஏற்கனவே ஒரு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதுவும் அதே கேள்வி தான். 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி நாங்கள் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி என்ன? அந்த இடத்துல பிரின்சிபல் கேட்டால் ஒரே கணக்கு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். இதில் எத்தனை வேல்யூ இருக்குது? டிஃப்ரென்ஸு, பிரின்சிபலு, ரேடியஸ். எதனா ஒன்று கொடுத்து, எதனா 2 கொடுத்துட்டு இன்னொன்று கேட்கலாம், ரைட்டுங்களா? அதே தான் மாற்றி மாற்றி மொத்தம் 3 இருக்குன்னா 3ல் 2 தெரியும், 1 தெரியாது. அந்த மாதிரி எது ஒன்றாலும் கேட்கலாம், ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் சம்மில் பிரின்சிபல் கேட்டான், இந்த சம்மில் வட்டி வீதம் ஆர் கேட்குறாங்க. அப்போ வட்டி கேட்குறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கணும், பிரின்சிபல் கொடுத்துருக்கணும். அப்போ பிரகாரம் பார்த்தீங்கன்னா வட்டியோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 405. பிரின்சிபல் கொடுத்துட்டான் 18,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர், ரைட்டுங்களா? இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 இன்ட்டு 100. 2 0 2 0 1 0 1 0. இது ஈ9. இதை பார்த்தீங்கன்னா 4 9 I9, ரைட்டுங்களா? அடுத்தது இதை நான் தப்பு பண்ணுறேமா? கேன்சல் பண்ணுறதில்ல. 18,000 ஆர் பை, ஓ தேவையில்லை சார், இது கொஞ்சம் நம்ம போட்டு குழப்பிக்குவோம். அது ரொம்ப சிம்பிளாக போடலாம், இருங்க. என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருப்பானே. ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே வச்சுக்கலாம். ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 405. கீழே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000, ரைட்டுங்களா? இப்போ இதில் இதை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2000, ரைட்டுங்களா? இது 2000. 9 18, அந்த அப்படியே 0 போட்டுருலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 9 36, மிச்சம் 45ல் 9 45. அடுத்தது 9 5 45, இது 4 5, தட் இஸ் 400, ரைட்டுங்களா? அப்போ ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பை 400னா ஆர் பை 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 9 ரூட் எடுத்தோம்னா ஆர் பை 100, ரைட்டுங்களா? ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆர் பை 100 இஸ் ஈக்குவல் டு 9க்கு ரூட் எடுத்தால் 3, 4க்கு ரூட் எடுத்தோம்னா 20, ரைட்டுங்களா? இது ஓர் 20, இது I20, இது இங்கே போயிடுச்சுன்னா I3 15. அப்போ ஆர் ஈக்குவல் டு 15%. எல்லாம் ஒன்று தான். இப்போ இது ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 இன்ட்டு 100 அப்படி போட்டு அடிக்கலாம். அதோட ஈஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் வந்துட்டதால் இவர் இங்கே எத்தனை வந்து சால்வ் பண்ணோம்னா இந்த நம்பரும் 405 பை 18,000 தான் சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு பக்கா ஸ்கொயர் நம்பரில் வந்து நிற்கின்ற விஷயம் புரிஞ்சுட்டுனா கொஞ்சம் ஈஸியாக முடியும், ரைட்டுங்களா? இந்த இடத்துல ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் போது இதை சால்வ் பண்ணால் கண்டிப்பாக அதுவும் ஒரு பக்கா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். மேலே 9, கீழே 400, 20 20 400, ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது
அதே அதே டிஃப்ரென்ஸ் தான் சார், இங்கேயும் அதே மாதிரி தான் டிஃபரன்ஸு. இதை பாருங்கள், டிஃபரன்ஸு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இந்த இடத்துல ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்க. இது முன்னாடி மாதிரியே தான் அதே ஆர் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க 20. பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000. பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000. இந்த இடத்துல ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். நான் என்ன சொன்னேன், இது ஸ்கொயராக இருக்கிறதால இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போது ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 பை 8000. ஒரு 0 ஒரு 0 ரெண்டு இது 400. நான் என்ன சொன்னேன், இது ஸ்கொயர்னால் கண்டிப்பாக இதுவாகும் ஸ்கொயராக தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ரூட் எடுத்தோம்னா ஆர் பை 100 இஸ் ஈக்குவல் டு மேலே 1 இருக்கும், அது 1 ஸ்கொயருக்குன்னா 1, 400க்கு எடுத்தோம்னா 20, 20 இது 20, 5 இங்கே போச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 5%. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்க. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருஷம் கொடுத்துட்டாங்க, 6% கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை 11,800ன்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் பிரின்சிபல் எனக்கு தெரியாது, வட்டி எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னா, ஃபார்முலா என்ன தனி வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. டோட்டல் அமௌண்ட்டு 11,800. அப்போ இவரில் என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்த தொகை. இந்த மொத்த தொகையில் அசலை கழிச்சிட்டோம்னா எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, இந்த மொத்த தொகையில் அசலை கழிச்சிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை மைனஸ் அசலை கழிச்சோம்னா வட்டி கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு பி. என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம், ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6% டிவைடட் பை 100. ரைட்டுங்களா? இப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 3 பி டிவைடட் பை 100. இந்த பியை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா 11,800 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 18p டிவைடட் பை 100. இவர் இங்கே போனார்னா 100 ஒரு 18 118p டிவைடட் பை 100. இந்த பக்கம் 118 00 118 இது ஒரு தடவை அடிச்சோம்னா 100. அப்போ இவர் இங்கே போனார்னா 100 into 100 10,000. அப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 10,000. அவ்வளோதான். சி இஸ் த ஆன்சர். அடுத்தது ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்ன? டிப்ரிசியேஷன். ரைட்டுங்களா? அப்போது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு தேய்மானம் அப்படின்போது 1 மைனஸ் ஆர் பை 100 பவர் என். இதுதான் ஃபார்முலா. பட் நீங்கள் அப்படி போடாதீங்க. அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,62,000. 100க்கு 10% குறையுதுன்னா 90. ஒரு தடவை போடாமல் இன்னொரு தடவையும் போடணும். பிகாஸ் 2 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ். அப்போ 2 ஆண்டுகள் 2 தடவை போட்டுக்கணும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1,31,200. இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 2 0 இந்த இடத்துல 2 0 எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா 9,981 அது மாதிரி எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 1,31,220 ரூபா அப்படின்னு டி இஸ் த ஆன்சர். ஓகேவா? அடுத்தது கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560. அதாவது இவருக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,560. வழங்கப்பட்ட அசல் போட்ட முதல் அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,000
8000. அப்போ கிடைச்ச மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிடலாம். 560 ஒரு 7 சார் 7560. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு சார் 7560 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபலும் தெரியும் சார் 48,000 சார். என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆப்பு இருக்குது 2 வருஷம் ப்ளஸ்ஸு 3 மாதம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொச்சமெல்லாம் வராது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃப்ராக்ஷனில் வரும், காலாண்டுக்கு வரும், அரையாண்டுக்கு வரும், அப்படிலாம் வரும். ரைட்டுங்களா? என் என்பது அங்கே மாறிட்டே இருக்கும். கம்ப்ளீட்டட் ஹோல் இயர்ஸ் வரும், ஃப்ராக்ஷன் இயர்ஸ் வரும், மிக்சடில் வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என் வந்து நீங்கள் ரவுண்டட் நம்பராக சிங்கிளாக தான் போடணும். ரைட்டுங்களா? அதுவும் சிங்கமாக தான் போடணும். அப்போ இந்த இடத்துல 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு 3 மந்த்ஸ்னு இருக்குது. அப்போ 2 இயர்ஸ் என்பது 24 மந்த்ஸு, ஒரு 3 மாதம். அப்போ ஒட்டு மொத்தமாக 27 மாதம். மாதத்துக்கு நான் மாற்றிடுறேன். அப்போ மாதத்துக்கு மாற்றிட்டுனா என் என்பது 27 மாதம். ஆனால் என் என்பது கம்ப்ளீட்டட் இயரு. இது மாதம், அங்கே என் என்பது ஓல் இயரில் வரணும். இயருக்கு மாற்றணும் என்பது டிவைடட் பை 12. மாதத்தை வருடமாக மாற்ற கீழே 12ஆல் வகுத்துக்கணும். அப்போ கீழே 12 இன்ட்டு ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ டிவைடட் பை 100. ரைட்டுங்களா? இதுவும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். நீங்கள் கொஞ்சம் அடித்து சுருக்கி பாருங்கள். எனக்கு டைம் இல்லை இப்போதைக்கு. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 7% வரும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது, ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும், அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர் மாற்றி போடலாம். இப்போ இந்த இடத்துல 2 பேர் யார், ஒருத்தர் ராகுல், ஒருத்தர் ராகுலோட ஹைட்டு, அப்புறமா அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும், இது ஹைட்டு, இது வந்து ஷேடோ. ரைட்டுங்களா? நிழலின் நீளத்தையும் அளந்து 4:1, அதாவது இவர் 4 இவர் 1. ரைட்டுங்களா? அதாவது தனது ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4, அதோட நிழல் வெயிலில் நிற்கிறதால சூரியனோட நிழல் பட்டு அவரோட இது எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னா 1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு சார் என்ன சார் இது இங்கே இது மரம்னு கொடுக்குறாங்களா? இது மரத்தின் நிழலாம் சார். இது வந்து மரத்தின் நிழல். ரைட்டுங்களா? இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 அடியும். அப்படின்னா மரத்தின் உயரம் என்ன? கேள்வி ஏன் இப்படி இருக்கு? ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். ஓகே. அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். ஓகே சார். அதாவது ஒருத்தர் மனுஷன் நிற்கிறாரு. ரைட்டுங்களா? கேள்வி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் நிற்கிறாரு. ரைட்டுங்களா? அடுத்தது வெயில் படர்த்தால சூரியன் படர்த்தால இவரோட நிழல் இப்படி இருக்கு. அப்போது ஒருவேளை இவர் 4 பங்கு ஹைட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 4 பங்கு ஹைட்டாக இருந்தால் அந்த நிழல் 1 பங்குன்னு இருக்குது. அதாவது 4:1ன்னு இருக்குது. அப்போது அந்த டைமில் இந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி மனுஷன் மாதிரி யார் நின்னாலும் ரேஷியோ என்னவாக இருக்கணும்? 4:1ஆக இருக்கணும். அப்போது இவருக்கு ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ராகுலோட ஹைட்டும் ஷேடோ ரேஷியோ 4:1. அந்த சேம் டைம் ஒரு 11 மணிக்கு அப்படின்னும்போது அந்த 11 மணிக்கு இந்த ரேஷியோவில் இருக்குன்னா இங்கே இவரை மாதிரி இருக்கிற கம்பம் ஏதோ ஒன்று ஹைட்டாக இருக்கிற ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் சொல்கிறாங்க ஒரு மரம். இந்த மரத்துக்கும் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே 4:1 ரேஷியோவில் தான் இருக்கும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிழலின் நீளம் இது 15ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 1 15 இருக்கான்னா பெருக்கி இருக்காங்க. சிமிலர்லி இதை கூடியும் ஒரு 15 பெருக்கிடுங்க. 4 15 60. ரைட்டுங்களா? அப்போ மரத்தின் நிழலின் நீளம் மரத்தினோட ஹைட் என்னவா இருக்குன்னா 60 ஃபீட். ரைட்டுங்களா? ஓகே. கேள்வி சரியாக படிக்கல, கொஞ்சம் குழப்பிக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்தது, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 50% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது. இது வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு கான்செப்ட். ரைட்டுங்களா? ஒரு
ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒரு சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி அதே சேம் பர்சன்டேஜை டிக்ரீஸ் பண்ணால் எப்பவுமே லாஸ்ட்டில் தான் வந்து நிற்கும். ரைட்டுங்களா? ஸோ பி இஸ் த ஆன்சர். இது ஒரு கான்செப்ட், கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒரு பர்சன்டேஜை இங்கே 15% ஏற்றுறாங்க, சடனாக 15% குறைக்கிறாங்க. ஏற்றி குறைக்கணும்னு அவசியமே இல்லை. இறக்கிட்டு திரும்ப அதே பர்சன்டேஜ் ஏற்றிட்டு இறக்கினாலோ ஒரு சேம் பர்சன்டேஜை பண்ணாங்கன்னால் அது எப்போவுமே அது லாஸ்ட்டில் தான் முடியும். ரைட்டுங்களா? ஓகே சார், ஒரு 10 கணக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் மீதி இருக்கிற கணக்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.